வணக்கம். நான் டாக்டர் வித்யதாரிணி, சித்த மருத்துவர். சாதாரண நாள்லயே 107 டிகிரி 110 டிகிரி வெயில் வெளுத்து கட்டுது. இப்ப அக்னி நட்சத்திரம் தொடங்கி அதோட வேலையை காட்டுது. இந்த வெப்ப தாக்குதல்ல இருந்து நம்மள எப்படி பாதுகாத்துக்கலாம்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், மதிய வெயில்ல வெளியே போறதை தவிர்க்கணும். குறிப்பா 11 மணில இருந்து 4 மணி வரைக்கும் வெயிலோட தாக்கம் அதிகமா இருக்கிறதுனால அந்த டைம்ல வெளியே போறதை கண்டிப்பா தவிர்க்கணும். அதிக காரமான உணவை சாப்பிடாதீங்க. டீ காஃபி அதிகமா எடுத்துக்கிற பழக்கம் இருக்கிறவங்க அதை தவிர்த்து ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸாவோ ஃப்ரூட் சாலடாவோ அதிகமா எடுத்துக்கோங்க. இந்த வெயிலுக்கு குளிர்ச்சியா ஏதாச்சும் குடிச்சா நல்லா இருக்கும்னு நமக்கு தோணும். அது செயற்கை குளிர்பானங்களாவோ செயற்கையா குளிர்விக்கப்பட்ட தண்ணியாவோ இல்லாம இயற்கையா மண்பானையில தண்ணி ஊத்தி வச்சு அந்த தண்ணியை குடிங்க. அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. மண்பானையில சின்ன சின்ன துளைகள் இருக்கும். அந்த துளைகள் மூலமா தண்ணியில இருக்க வெப்பம் வெளியேறி ஆவியாகிறதுனால மண்பானையில இருக்க தண்ணி எப்பயுமே குளிர்ச்சியா இருக்கும். அடுத்து கோடை காலம்ன்றதுனால காலை மாலை 2 டைம் குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு சிலர் கேட்பீங்க, நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க டாக்டர் வெளியே போகாதீங்கன்னு. ஆனா என்னோட வேலையே வெயில்ல இருக்கிற மாதிரியான வேலை தான், வெளியே போய் தான் ஆகணுங்கிற சூழ்நிலைன்னு. தவிர்க்க முடியாத சூழ்நிலையில வெளியே போங்க, வேலை செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு நீர்ச்சத்து பற்றாக்குறை ஏற்படாம உங்களை நீங்க பாத்துக்கோங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்? நிறைய தண்ணி குடிங்க. தண்ணி குடிச்சிட்டே இருங்க. இந்த கோடை காலத்தை கடந்து வர்றதுக்காக இயற்கையே நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் தான் நுங்கு, இளநீர், கம்மங்கூழ், மோர் இந்த மாதிரி உணவுகள் அதிகமா எடுத்துக்கோங்க. உடலுக்கு குளிர்ச்சி தர மாதிரியான பழங்கள் முலாம்பழம், தர்பூசணி பழம், ஆப்பிள் ஜூஸ், மாதுளை ஜூஸ் இந்த மாதிரி நீராகாரமா அதிகமா எடுத்துக்கோங்க. கோடை காலத்துல எப்படி எல்லாருக்கும் கண்ணீர்ச்சல் அதிகமா இருக்கும், அதுக்கு ஒரு எளிமையான தீர்வு சொல்றேன். வெளியே இருக்கும்போது கூட நம்ம இதை செஞ்சுக்கலாம். எப்படி எல்லாருமே காட்டன் கர்ச்சீஃப் யூஸ் பண்ணுவோம். அது அடிக்கடி தண்ணீர்ல நினைச்சு ஃபேஸை தொடச்சுக்கோங்க. கண்ணுல கொஞ்ச நேரம் வச்சு எடுத்தீங்கன்னா உடனடியா நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி பாதத்துல பசுமையை தடவிட்டு படுத்தோம்னாலும் கண்ணெரிச்சல் சரியாகும், உடல் உஷ்ணமும் குறையும். உடல் சூடு குறைய என்ன பண்ணலாம்னு பாக்கலாம். நன்னாரி சர்பத் உடலுக்கு குளிர்ச்சி கிடைக்கும். எப்படி பயன்படுத்தணும் நன்னாரி சர்பத் அப்படின்னா, 1 டம்ளர் தண்ணிக்கு 2 அல்லது 3 டீஸ்பூன் நன்னாரி சர்பத் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடல் உஷ்ணம் குறையும். முடிஞ்சா இது கூடவே சப்ஜா விதைகளும் எலுமிச்சை பழ சாறும் கலந்து குடிக்கிறது இன்னும் ரொம்ப நல்லது. வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாதாம் பீசன் இரவிலே நல்ல தண்ணீரை ஊற வச்சுட்டு காலையில எழுந்து வெறுவிருப்பான பாலோட கலந்து குடிச்சாலும் உடல் உஷ்ணம் குறையும். உடல் சூட குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், வாரத்துக்கு 2 டைம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. எண்ணெய் குளியல் எப்படி முறையா பண்றது, எண்ணெய் குளியல் பண்ற அன்னைக்கு என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற விதிமுறைகளை பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.